வணக்கம் மக்களே. இன்னைக்கு பிக் பாஸ்ல ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு. நம்ம விஜய் சேதுபதி சார் வரும்போதே ரெட் கார்டோட வந்திருக்காரு. சரி, யாருக்கு இந்த ரெட் கார்டுன்னு சொல்லி பாத்துட்டு இருந்தா ஷாக்கிங்கா நம்ம கமருதனுக்கு ரெட் கார்டை காமிச்சிட்டாரு. என்னடா இதுன்னு சொல்லி பார்த்தா கார்டை காமிச்ச உடனே நீ பாட்டுக்கு டைரக்டா வந்துன்னு கதையை திறந்து விட்டாரு. வீக்கோட ஸ்டார்டிங்ல பிரவீனும் கமருதனும் பிராங்க் பண்ணியிருப்பாங்க பாத்தீங்களா, அதுல நிஜமாவே நம்ம கமருதன் பிரவீனை அடிச்சிட்டாரு. இதுதான் ரீசன், வெளியே வந்துருன்னு சொல்லி நம்ம விஜய் சேதுபதியும் சொல்லிட்டாரு. பிளஸ் இன்னைக்கு திவ்யாவுக்கு பயங்கர ரோஸ்டும் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறது டீட்டெயிலா பாக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இன்கேஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிக்கோங்க. சொன்ன மாதிரியே இந்த வீக்கோட ஸ்டார்டிங்ல பிரவீன், கமருதன், பிரஜன் 3 பேரும் ஒரு பிராங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த பிராங்க் ஆக்சுவலா சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் யாருக்குமே இது பிராங்க்னு இப்ப வரைக்கும் தெரியாது. கொஞ்சம் பேர்த்த தவறன்னு நினைக்கிறேன். அந்த பிராங்க அவங்க இன்னுமே முடிக்காம நைட் வரைக்கும் அந்த பிராங்க் கண்டினியூ பண்ணிட்டே இருந்திருக்காங்க. நேத்து நைட் கூட நம்ம பிரவீனும் கமருதனும் அடிச்சுக்கிற மாதிரியே ஒரு மாதிரி அந்த பிராங்க எழுத்துட்டு தான் போயிருக்காங்க. நம்ம கண்டஸ்டன்ஸ் இவங்க சண்டை இன்னுமே முடியலையாங்கிற மாதிரி தான் பாத்துட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்டே நான் சொன்ன மாதிரி பிரவீனை கம்ரு அடிக்க வேண்டியதா இருந்துச்சு. அப்ப நம்ம கம்ரு கையை நீட்டி அடிக்கும் போது நிஜமாவே பிரவீனை அடிச்சிட்டாரு. பிரவீனும் உள்ள போய் கன்ஃபெஷன் ரூம்ல இருக்கும்போது நம்ம கம்ருவை பார்த்து நீ நிஜமாவே அடிச்சிட்டதா, இங்க தெரியுதா, கை அடிச்சு திரும்பி பாருங்கிற அளவுக்கு அவரும் பேசினாரு. இதெல்லாம் பார்த்த கமருதன் சாரிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லி ஒரு மாதிரி சால்வாதான் போச்சு. ஆனா இப்ப நம்ம விஜய் சேதுபதி வரும்போது ரெட் கார்டோட வருவாருன்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. ஆடியன்ஸ் கூட எதிர்பார்க்கல. டக்குன்னு வந்து ரெட் கார்டை காமிச்ச உடனே எல்லாத்துக்கும் ஷாக்கு, பிரவீனுக்கும் ஷாக்கு. ஆனா நம்ம சேதுபதி சார் என்ன பண்ணியிருக்காருன்னா, நீ மட்டும் தான் பிராங்க் பண்ணுவியா, நானும் பண்ணுவேங்கிற மாதிரி அதை ஒரு பிராங்கா கொண்டு போயிட்டாரு. சொல்ல போனா கமருதன் பிராங்கை விட இவர் பிராங்க் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் 2 எவிக்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க. ஒன்னு துஷார், இன்னொன்னு பிரவீன். சோ டபுள் எவிக்ஷன் இருக்கான்னு கன்ஃபார்மா தெரியல. பட் டபுள் எவிக்ஷன் இருந்தா அந்த இன்னொரு எவிக்டர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரவீன் தான். எனக்கு தெரிஞ்சு கெமி, அரோரா இவங்கெல்லாம் உள்ள இருக்கும்போது பிரவீன் வெளியே வர்றது இட்ஸ் நாட் ஃபேர்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பட் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பட் இப்ப வரைக்கும் நமக்கு கிடைச்ச இன்ஃபோ படி பிரவீன் அண்ட் துஷார் தான் வெளியே போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வைல்ட் கார்டா வந்து திவ்யா ஃபர்ஸ்ட் தலையா இருந்தாங்க, அப்புறம் மேனேஜரா இருந்தாங்க, அப்புறம் மேனேஜர் போஸ்ட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. இதை பத்தி எல்லாமே பேசி அவங்கள கொஞ்சம் ரோஸ்டும் பண்ணி கொஞ்சம் மோட்டிவேட்டும் பண்ணியிருக்காங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். என்னதான் ஆகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கு மேல நிறைய டீடைல்ஸ் எனக்கு கிடைச்சா நான் கண்டிப்பா உங்களுக்காக வீடியோ பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்க.